எல்லா உடைகளுக்கும் ஒரு வரலாறும் ஒரு பின்புலமும் இருப்பது போலவே லெகின்ஸிற்கும் ஒரு சரித்திரம் உண்டு. லெகின்ஸ் என்பது ஆண் பெண் இருவருக்குமான உடையாகத்தான் ஆரம்பத்தில் இருந்தது. 16ஆம் நூற்றாண்டிலிருந்து வலம் வரும் உடை இது. ஐரோப்பாவில் குளிர் தாங்காத ஆண்களும் பெண்களும் தங்கள் கால்சராய் அல்லது பாவாடைகளுக்கு உள்ளே அணிந்து கொள்ள கண்டுபிடித்த உடையே லெகின்ஸ். அப்போதெல்லாம் ஒரு காலுக்கு ஒன்று என்று இந்த உடைக்கு இரு பகுதிகள் இருக்கும். ஒரு வழியாக 1960க்கு பின் அமெரிக்காவில் இன்று இருப்பது போன்ற லெகின்ஸ் வடிவமைப்பு வந்தது. குளிர் தேசங்களுக்காக நைலானில் மட்டுமே உருவாக்கப்பட்ட லெகின்ஸ் காட்டன் மற்றும் இன்ன பிற சன்னமான இழைகளால் உருவாக ஆரம்பித்ததும் இதே காலகட்டத்தில்தான். பின் கிழக்காசிய சந்தையில் ஊடுருவிய இந்த உடை இந்திய பெண்களுக்கு பிடித்தமான உடையாகி போனது. கடந்த 4-5 ஆண்டுகளில்தான் சென்னை போன்ற தென்னிந்திய நகரங்களில் கடந்த சில ஆண்டுகளாக சல்வார் கமீஸ் என்கிற உடை தமிழகத்தில் அங்கீகாரம் பெற்ற பின் அதை அணியும் பெண்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. கமீஸ் எனப்படும் மேல் சட்டை சரியாக அமைந்துவிடும், கால் பகுதிக்கான சல்வார் அல்லது சுடிதார் சரியாக அமையாது. இந்த பிரச்சனையை லெகின்ஸ் தீர்த்தது. கருப்பு, பச்சை, சிவப்பு என்று பொத்தாம்பதுவான நிறங்களில் 5-6 லெகின்ஸ் வாங்கி கொடியில் தொங்க போட்டு விட்டால் கையில் கிடைக்கும் சல்வார் டாப்பை உருவி எடுத்து மேட்சிங் லெகின்ஸ் அணிந்தால் பிரச்சனை போயே போச்சு. காலை தூக்கி வண்டியில் போட சௌகரியம், உடலில் உறுத்தாத மென்மையான உடை என்கிற சௌகரியம், அயன் செய்ய வேண்டாம். இவைதான் இடைத்தேர்தல் நிற்கிற ஆளுங்கட்சி மாதிரி லெகின்ஸ் போட்டியின்றி ஜெயித்த காரணங்கள்.